வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில நம்ம பார்க்க போற சாப்டர் 12 எலக்ட்ரிசிட்டி அண்ட் சர்க்கியூட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அண்ட் மறக்காம இந்த ஆரோ மார்க் பாயிண்ட் பண்ற ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 12 எலக்ட்ரிசிட்டி அண்ட் சர்க்கியூட்ஸ். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்ன? எலக்ட்ரிசிட்டி நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? பவர் ஸ்டேஷன்லேருந்து வருது. அப்படின்னு உங்கள் வீட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபேன், உங்களுடைய லைட்ஸு எல்லாமே எப்படி எரியுது? எலக்ட்ரிசிட்டி மூலமாக தான் எரியுது. நமக்கு எலக்ட்ரிசிட்டினால நமக்கு என்ன ஆகுது? நம்மளுடைய ஒர்க் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படி தானே? நம்ம மிக்சி போடுறதா இருக்கட்டும், கிரைண்டருக்கு நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், அண்ட் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இது எல்லாமே என்ன எலக்ட்ரிசிட்டியில் தான் ஒர்க் ஆகுது. அப்படி தானே? ஸோ எலக்ட்ரிசிட்டி நமக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான திங். நம்ம வந்து எங்கெங்கே எலக்ட்ரிசிட்டி பார்த்துருப்போம்? நம்மளுடைய வீட்டில், ஸ்கூல், காலேஜ், நீங்கள் எங்கே பார்த்துக்கிட்டிங்கனாலும் அங்கே எல்லாமே லைட், ஃபேன் எல்லாம் கண்டிப்பாகவே இருக்கும். அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இருக்குது. அப்போது எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்? நம்ம வந்துட்டு ஒரு லைட் வந்து தேவைப்படுது. அப்போ வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட எலக்ட்ரிசிட்டியை வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா லைட் வந்து ப்ளோ ஆகிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. இப்போ வந்து ஆஃப்டர் சன்செட் நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாரும் வந்து டே டைமில் வந்து லைட்ஸ் எல்லாம் போட மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து சன்லைட்டு இருக்கனால வெளிச்சமாக இருக்கும். ஈவினிங் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்படி தானே? இப்போ வந்துட்டு கரண்ட் போயிடுச்சு. அப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபேன் ஓடுமா? மிக்சி ஓடுமா? உங்களோட ரெஃப்ரிஜிரேட்டர் ஓடுமா? ஓடாது. ஏன்னா பவர் போயிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? டார்ச் லைட் யூஸ் பண்ணுவீங்க, ஆர் எமர்ஜென்சி லைட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கெல்லாம் பவர் எங்கேருந்து வருது? பவர் ஸ்டேஷன்லேருந்து வருதா? இல்லை, அப்படி தானே? அப்போ எங்கேருந்து இந்த பவர் வருது? அந்தக்குள்ள டார்ச்குள்ள ஒரு செல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த செல் நேம் தான் என்னன்னா எலக்ட்ரிக் செல். அந்த எலக்ட்ரிக் செல் பாருங்க, இந்த ஃபிகர் 12.1 பாருங்க, இதுதான் வந்து எலக்ட்ரிக் செல். நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி எங்கே பார்த்துருப்பீங்கன்னா உங்களுடைய ரிமோட்டில் பார்த்துருப்பீங்க, டிவி ரிமோட்டில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க வந்து இப்போ வந்து உங்களுடைய டிவி ரிமோட் உங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை வந்து பின் சைடு வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து 2 செல் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ வேறு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுடைய கிளாக்கில் கூட செல் தான் போடுவாங்க. அதுக்கு வந்து எந்த எலக்ட்ரிசிட்டியுமே தேவையில்லை. அப்படி தானே? ஸோ அங்கேயும் வந்து என்ன தான் யூஸ் பண்ணுறாங்க? எலக்ட்ரிக் செல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த எலக்ட்ரிக் செல்லில் வந்து என்ன தான் இருக்குதுன்னா உள்ள வந்து கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். இந்த எலக்ட்ரிக் செல்குள்ள கெமிக்கல்ஸ் தான் இருக்கு. அதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இந்த எலக்ட்ரிக் செல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பாருங்க, மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அண்ட் கீழே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கும். பாசிட்டிவ், நெகட்டிவ்னு 2 சைடும் 2 டெர்மினல் வந்து இருக்கும். மேலே சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கும். மேலே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் சைஸில் இருக்கும். இப்போது மேலே இருக்கிறது என்னது? பாசிட்டிவ் அண்ட் கீழே இருக்கிறது என்னது? நெகட்டிவ். பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல். இந்த எலக்ட்ரிக் செல் தான் என்ன பண்ணுது? எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னா உள்ள வந்து கெமிக்கல் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கு. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் தான் என்ன ஆகுது? எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. A torch bulb has the outer case of glass that is fixed on a metallic base. What is inside the glass case of the bulb? பல்ப் பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய வீட்டில் வந்து பல்ப். ஸோ இந்த பார்க்காதவங்க இந்த இதில் கூட பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பல்பெல்லாம் இப்போ வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பல்பை பாருங்கள், இதுக்குள்ளாடி வந்து 2 குச்சி மாதிரி தெரியுதுல்ல, இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டெர்மினல் சொல்லுவாங்க. அந்த குச்சிக்கு மேலே ஒரு லைட்டாக ஒரு சின்ன லைன் மாதிரி இருக்குதா, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிலமெண்ட்லேருந்து தான் நமக்கு வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த 2 இருக்குல்ல, இதான் வந்து இந்த பல்போட 2 டெர்மினல். ஸோ உங்களோட ஆக்டிவிட்டி 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டார்ச் எடுத்துக்கோங்க அண்ட் அதுக்குள்ளே வந்து டார்ச்சுக்குள்ளே ஒரு பல்ப் இருக்குல்ல, அதை வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் ஹெல்ப்போ டீச்சர்ஸ் ஹெல்ப்போட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஃபிலமெண்ட் இருக்குல்ல, இந்த ஷேப்பில் தான் வந்து இருக்கும். அண்ட் என்ன பண்ணுங்க, அந்த பல்பை எடுத்துக்கிட்டு அந்த ஃபிலமெண்ட் இருக்குல்ல, அந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா 2 குச்சி மாதிரி இருக்கா? அவுட்டர் 2 சைட்லையும்
ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில். ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஒயரை வந்து பல்போட பேஸில் வந்து கனெக்ட் பண்ணுங்க. பல்போட மெட்டல் கேஸ் அட் த பேஸ் ஆஃப் த பல்பில் வந்து கனெக்ட் பண்ணுங்க. இன்னொரு ஒயரை வந்து என்ன பண்ணுங்கன்னா கனெக்டட் டு த மெட்டல் டிப் அட் த சென்டர் ஆஃப் த பேஸ். அந்த சென்டர் ஆஃப் த பேஸில் இருக்க மெட்டல் டிப்பில் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 2 டெர்மினல் இப்போது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது ரெண்டுமே டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே தனித்தனியாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கனெக்ஷன். நார்மலாக நம்மளோட வீட்டில் இருக்கிற பல்போட கனெக்ஷனும் இதுவும் சிமிலர் டிசைன் தான். Thus both electric cell and the bulb have 2 terminals each. Why do they have these 2 terminals? ஸோ எலக்ட்ரிக் பல்பில் பார்த்தீங்கன்னாலும் 2 டெர்மினல்ஸ் இருக்கும். அண்ட் நம்மளுடைய எலக்ட்ரிக் செல்லில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2 டெர்மினல்ஸ் இருக்கும். ஏன் அப்போ 2 டெர்மினல்ஸ் தேவை? ஏன் தேவை? ஏன்னா ஒன்று வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொன்று வந்து நெகட்டிவ் டெர்மினல். ஸோ நமக்கு வந்து 2 டெர்மினல் வந்து தேவை. எ பல்ப் கனெக்டட் டு அன் எலக்ட்ரிக் செல். ஒரு பல்பை வந்து ஒரு செல் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. இதான் நம்மளுடைய ஆக்டிவிட்டி 2. ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய பேட்ரி இருக்குல்ல, இந்த செல் இருக்குல்ல, இதை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிமோட்டில் இருக்கிற செல்லே நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒயர் எடுத்துக்கிட்டு அதோட என்ன பண்ணுங்க, அதோட ஒரு ஒயரோட 2 எண்டையுமே கொஞ்சமாக கட் பண்ணியே எடுத்துக்கோங்க. அந்த மேலே வந்து கலராக ஒரு கவர் இருக்கும்ல, கவரிங், பிளாஸ்டிக் கவரிங், அதை வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்து, மொத்தமாக கட் பண்ணிங்கன்னா அந்த மெட்டலோட சேர்ந்து கட் ஆயிரும். லைட்டாக நீங்கள் அந்த கவரை மட்டும் கட் பண்ணி 2 எண்டையுமே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது 2 ஒயர் எடுத்துக்கோங்க. 2 ஒயரோட 2 எண்டையுமே வந்து நீங்கள் வந்துட்டு அந்த மெட்டல் தெரிகிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பாருங்க இதில் காமிக்குதுல, ஒரு ஒயரை வந்துட்டு பாசிட்டிவ்ல வைங்க, வச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. அண்ட் இன்னொரு ஒயரோட இன்னொரு எண்டை நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. செல்லோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ல 2 ஒயரோட 2 எண்டை வந்து கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் 2 எண்டு இருக்குமா, இந்த ஃபிகரை பாருங்க, இந்த 2 எண்டு இருக்குல்ல, இந்த 2 எண்டை என்ன பண்ணுங்க, நம்மளுடைய பல்போட பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பிக்சர் தெரியுதா, பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ அந்த எண்டையும் இந்த எண்டையுமே 2 நீங்கள் ஒரு நாட்டோ இல்லை ஒரு டேப் போட்டு விட்டுருங்க. ஸோ இப்போ பாருங்கள் என்ன ஆகும், உங்களுடைய பல்பு வந்து க்ளோ ஆகும். பாருங்கள், இந்த ஏ பிக்சர் பாருங்கள், இதான் நம்மளுடைய செல். ஸோ நான் செல்லோட பாசிட்டிவ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன், நெகட்டிவ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துருக்கேன். அதே மாதிரி என்ன பண்ணுறேன், பல்போட பாசிட்டிவ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்திருக்கேன் அண்ட் நெகட்டிவ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துருக்கேன். இப்போது இந்த பாசிட்டிவும் இதனுடைய பாசிட்டிவ் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் அண்ட் இதனுடைய நெகட்டிவும் பல்போட நெகட்டிவே நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், பல்பு வந்து க்ளோ ஆகும். சப்போஸ் வந்து இங்கே பி பாருங்கள், இந்த பியில் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்த வந்து கீழே இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ணாமல் அப்படியே நீங்கள் ஓப்பனாகவே விட்டுருங்க. பல்பு வந்து க்ளோ ஆகுதான்னு பாருங்கள். ஆகாது. ஏன் ஆகாது? ஏன்னா இந்த இடத்துல வந்து சர்க்கியூட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகிடுனா என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ளோ ஆகாது. எப்போவுமே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கரண்ட் வந்து க்ளோஸ்டு பாத்தில் மட்டும்தான் பாஸ் ஆகும். அப்போது இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஒரு ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போது என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ இங்கே நடக்காது. அதனால உங்களுடைய பல்பு வந்து க்ளோ ஆகாது. ஸோ தேர்ட் பிக்சர் பாருங்கள், சி. ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு, இதனுடைய பாசிட்டிவும் இதனுடைய பல்போட பாசிட்டிவும் கனெக்ட் ஆகாமல் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும், சர்க்கியூட் வந்து க்ளோஸ்டு ஓப்பன் சர்க்கியூட்டாக மாறிடுச்சு. அப்போ ஓப்பன் சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? ஆகாது. அப்போது இந்த பல்பு வந்து க்ளோ ஆகாது. ஸோ டி பாருங்கள், டி இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, இதையும் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணுங்கள், பாசிட்டிவையும் எடுத்து செல்லோட நெகட்டிவில் கொடுங்க, பல்போட நெகட்டிவும் எடுத்து செல்லோட நெகட்டிவில் கொடுத்து பாருங்கள். பாசிட்டிவாக அப்படியே ஓப்பனாக விட்டுருங்க. அப்போ என்ன ஆகும், பல்பு க்ளோ ஆகுமா? ஆகாது. ஏன்னா பாசிட்டிவ் வந்து கனெக்ட் ஆகவில்லை. 2 டெர்மினல்ஸுமே கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ வந்து நடக்கும். ஏன்னா கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ்க்கு தான் ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம இங்கே பாசிட்டிவே கனெக்ட் பண்ணலை. அப்போ இது என்ன ஆகிடும், கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ அதனால் பல்பு வந்து எரியலை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இ பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 2 பாசிட்டிவ் பல்போட பாசிட்டிவ் எடுத்து செல்லோட பாசிட்டிவ்ல கொடுத்துருக்கேன் அண்ட் பல்போட நெகட்டிவ் எடுத்து செல்லோட பாசிட்டிவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு,
நெகட்டிவே கனெக்ட் ஆகலை. அப்போது என்ன ஆகும், பல்ப் வந்து க்ளோ ஆகாது, ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. எஃப் பாருங்க, எஃப்ல என்ன இருக்கு, செல்லோட பாசிட்டிவ் எடுத்து பல்போட நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க அண்ட் பல்போட பாசிட்டிவ் எடுத்து செல்லோட நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கு, ஒரு க்ளோஸ்டு பாத் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுடைய பல்ப் வந்து க்ளோ ஆகும். அப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த ஆக்டிவிட்டி 2ல ஏ அண்ட் எஃப்ல தான் என்ன ஆகுது, பல்ப் வந்து க்ளோ ஆயிருக்கு. ஏன்னா ஏ அண்ட் எஃப்ல தான் ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சர்க்கியூட்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டி 2ல வந்து ஒரு டெர்மினல், ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து பல்போட பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணோம் அண்ட் செல்லோட நெகட்டிவ் டெர்மினலில் எடுத்து பல்போட நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல ஒரு க்ளோஸ்டு பாத் உருவாயிடுச்சு. கரண்ட் வந்து க்ளோஸ் பாத்தில் தான், ஒரு கம்ப்ளீட் பாத்தில் தான் ஃப்ளோ ஆகும். அப்போது இந்த சர்க்கியூட்டை தான் என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் வந்து அந்த க்ளோஸ் பாத்தில் ஃப்ளோ ஆனனால தான் நமக்கு என்ன க்ளோ ஆச்சு, பல்ப் வந்து க்ளோ ஆச்சு. கரண்ட் எப்போவுமே என்ன டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரெக்ஷனில் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த பிக்சரில் பாருங்கள், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரெக்ஷனில் வந்து எலக்ட்ரிக் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் வந்துட்டு நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுக்குறீங்க ஆனால் உங்களுடைய பல்ப் வந்து க்ளோ ஆகலை, அப்போ என்ன அர்த்தம்னா பல்ப் வந்து ஃபியூஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டில் வந்து நீங்கள் ஸ்விட்ச் போடும்போது பல்ப் வந்து எரியாது. அப்போ அம்மா சொல்லி வைப்பாங்க, பல்ப் வந்து ஃபியூஸாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அதை எடுத்துகிட்டு வேறு பல்பு போட்டுருவாங்க. ஃபியூஸ் ஆச்சுன்னா அந்த பல்பு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. எப்படி வந்து ஒரு பல்பு வந்து ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா அதில் நிறைய விதமாக இருக்குது. ஒன்று எப்படின்னு சொன்னால், நம்ம ஃபிலமெண்ட் பார்த்தோம்ல, அந்த மேலே ஒரு கம்பி மாதிரி, ஸோ அதில் ஏதாச்சும் பிரேக் ஆனால் கூட நம்மளுடைய பல்ப் வந்து ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆக்டிவிட்டி 3 பார்க்கலாம். 3 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் போயிடுச்சு, உங்ககிட்ட டார்ச் லைட்டும் இல்லை. ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து எப்படி ஒரு டார்ச் பல்ப் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த ஆக்டிவிட்டிக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு செல் எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு பல்ப் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு டார்ச் பல்ப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய டார்ச் பல்ப் இருக்குல்ல, அதனுடைய நெகட்டிவையும் நம்மளுடைய செல்லோட நெகட்டிவை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பல்ப் இருக்குல்ல அதை எடுத்து நம்ம செல்லோட பாசிட்டிவ் இருக்குல்ல அதுக்கு மேலே வைங்க. வச்சா பல்ப் வந்து க்ளோ ஆகுதா அப்படின்னு பாருங்க. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, பல்ப் வந்து க்ளோ ஆகுதா அப்படின்னு. அண்ட் வைக்கும்போது க்ளோ ஆகுதான்னு பாருங்க அண்ட் மறுபடியும் அதை கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க, அப்போ க்ளோ ஆகுதா. ஸோ பாசிட்டிவ் அந்த பல்பும் அந்த செல்லும் சேமாக இருக்கும்போது பல்ப் வந்து க்ளோ ஆகுதான்னு பாருங்க. இதுதான் அவங்களுடைய ஆக்டிவிட்டி 3. இதுதான் நம்மளுடைய டார்ச் லைட்லையும் வந்து நமக்கு நடக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், டார்ச் லைட்டில் ஜஸ்ட் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணோம், நமக்கு வந்து லைட் தெரியும், நமக்கு அவ்வளோதான் தெரியும். பட் உள்ளாடி என்ன ப்ராசஸ் நடக்குன்னா இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது எலக்ட்ரிக் ஸ்விட்ச்னா என்ன, நீங்கள் வந்து ஃபேன் போடணும், அப்போ என்ன பண்ணுவீங்க, போய் ஸ்விட்ச் போடுவீங்க. டிவி போடணும், ஸ்விட்ச் போடுவீங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஸ்விட்ச் போடுவீங்க. பட் ஸ்விட்ச் வந்து நம்ம போட்டால் எரியுது, அதனால் நமக்கு அது ரொம்ப ஈஸியாக தெரியுது. பட் நம்மளே வந்து எப்படி வந்து ஒரு ஸ்விட்ச் வந்து பண்ணலாம் ஈஸியாகவே அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்விட்ச் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கியூட் வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் அவங்களுடைய ஆக்டிவிட்டி 4. ஸோ ஆக்டிவிட்டிக்கு 4க்கு நம்ம என்னென்ன தேவைன்னா, ஒரு தெர்மாக்கோல் எடுத்துக்கோங்க, ஓகேவா. தெர்மாக்கோல் எடுத்துக்கோங்க, சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க, 2 ஒயர் எடுத்துக்கோங்க, ஒரு உட்டன் போர்டு எடுத்துக்கோங்க, ஓகேவா. அண்ட் 2 டிராயிங் பின்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்கள் உட்டன் போர்டு மேலே ஒரு தெர்மாக்கோலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்க, தெர்மாக்கோல் இருக்குல்ல, அந்த தெர்மாக்கோலில் வந்து உங்களுடைய சேஃப்டி பின்னை வைங்க. நம்ம சேஃப்டி பின் பார்த்துருக்கீங்க எப்படி இருக்கும், மேலே வந்து ஓப்பனாக இருக்கும், கீழே வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும்ல, அந்த ரவுண்டுக்குள்ளாடி ஒரு டிராயிங் பின்னை வந்து வச்சுருங்க இந்த மாதிரி.
இந்த பிக்சரில் தெரியுதுல ஃபிகர் 12.8 அந்த மாதிரி வச்சுருங்க. அண்ட் இன்னொரு ட்ராயிங் பின்னை தெர்மாக்கோலில் ஏதாச்சும் ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அண்ட் இது எப்படி வைக்கணும்னா நீங்கள் நம்ம சேஃப்டி பின்னோட இன்னொரு எண்டு வந்து இந்த பின்னில் டச் ஆகிற தூரத்துக்கு நீங்கள் வைக்கணும். ஜஸ்ட் இதோட எண்டும் அதோட எண்டும் சேர்ற மாதிரி நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இதனோட இன்னொரு எண்ட் நம்மளுடைய ஒரு சேஃப்டி பின், நம்ம சேஃப்டி பின் வச்சுருக்கோம்ல ஒரு பின், அதில் வந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு ட்ராயிங் பின் தனியாக வச்சுருக்கோம்ல அதுலேயும் வந்து ஒரு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த பிக்சர் பாருங்க, ஃபிகர் 12.9. ஒரு டிராயிங் பின்னோட நம்ம சேஃப்டி பின் சேர்த்து வச்சுருக்கோம்ல அந்த டிராயிங் பின்னில் வந்து ஒரு ஒயர் மாட்டியிருக்கோம்ல அதை வந்து என்ன பண்ணுங்க, பல்பு கூட சேர்த்துருங்க. அண்ட் பல்ப்லேருந்து நம்ம செல்லோட பாசிட்டிவ்க்கு ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இன்னொரு டிராயிங் பின் வச்சுருக்கீங்களா அதுலேருந்து நம்ம செல்லோட நெகட்டிவ்க்கு வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்க பாருங்க, பல்பு வந்து எரியுதா இல்லையான்னு பாருங்க. பல்பு எரியுமா எரியாதா? எரியாது. ஏன்னா நம்மளுடைய சர்க்கியூட் இப்போ எப்படி இருக்கு, ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த சேஃப்டி பின் இருக்குல்ல அதை மெதுவாக கொண்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு டிராயிங் பின் இருக்குல்ல அது கூட சேர்த்து வைங்க. இப்போ வந்து நீங்க பாருங்க பல்பு வந்து க்ளோ ஆகுதா ஆகலைன்னு. இப்போ என்ன ஆகும்னா பல்பு வந்து க்ளோ ஆகும். ஏன்னா என்ன ஆகிடும், இப்போது ஒரு ஸ்விட்ச் சர்க்கியூட்டாக மாறி நமக்கு ஒரு க்ளோஸ்ட் பாத் கிடச்சிரும். க்ளோஸ் பாத்தில் தான் எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகும் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலுக்கு. அப்போது என்ன ஆகும், நம்மளுடைய பல்பு வந்து க்ளோ ஆகும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வித் பேரண்ட்ஸ் ஹெல்ப்போட. இதான் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி 4. எலக்ட்ரிக் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். எலக்ட்ரிக் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர். கண்டக்டர்ஸ்னா என்ன, இன்சுலேட்டர்ஸ்னா என்ன? கண்டக்டர்னா பஸ்ஸில் இருக்கிற கண்டக்டர் இல்லை, எலக்ட்ரிக் கண்டக்டர். கண்டக்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸில் ஒரு மெட்டீரியலில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆச்சுன்னா அதை வந்து கண்டக்டர்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்டில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகலைன்னா அதை இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இப்போ உங்கள் சுற்றி உள்ள நிறைய பொருள் இருக்கும் அப்படி தானே, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிட்டு நம்மளுடைய ஆக்டிவிட்டி 4ல் சர்க்கியூட் பண்ணோம்ல அந்த சர்க்கியூட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய பல்பை மட்டும் எடுத்துருங்க. ஓகேவா? பல்பை மட்டும் எடுத்துட்டு இதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி 5. ஸோ பல்பை வந்து என்ன பண்ணுங்க, தனியாக எடுத்துருங்க. அண்ட் நம்மளுடைய செல்லையும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய சுவிட்ச் வந்து நமக்கு இங்கே தேவையில்லை. ஆக்டிவிட்டி 5ல் இங்கே என்ன பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு பொருள், இப்போ வந்து உங்களுடைய ரப்பர் எடுத்துக்கோங்க. ரப்பரை எடுத்து என்ன பண்ணுங்க, இந்த 2 ஒயர் இருக்குல்ல, நம்மளுடைய பிக்சர் பாருங்க, இந்த 2 ஒயர்லேயும் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து பியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாவியை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பொருளை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க பல்பு வந்து க்ளோ ஆகுதா இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரப்பர் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ரப்பரை வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து பல்பு க்ளோ ஆகுமான்னு பாருங்கள். க்ளோ ஆகாது. ஏன்னா ரப்பர் வந்து ஒரு இன்சுலேட்டர். ரப்பரில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகாது. நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வீட்டில் வந்து எலக்ட்ரிக் வேலை செஞ்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ரப்பர் செப்பல் போட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா ரப்பரில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியில் வேலை பார்க்குறோன்னா ஜஸ்ட் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ரப்பர் செப்பல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீ, நம்மளுடைய வீட்டு சாவி எடுத்துக்கோங்க. உங்களுடைய வீட்டு சாவி மெட்டல் சாவி இருக்குங்களா, அதை எடுத்துட்டு அந்த 2 எண்டையுமே அந்த சாவியோட 2 எண்டில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். பல்பு வந்து க்ளோ ஆகும். ஏன்னா கீ வந்து மெட்டலில் இருக்கும். ஸோ மெட்டலில் என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்னது, அது ஒரு க்ளோஸ்டு பார்த்தா ஆக்ட் ஆகும். அதனால என்ன ஆகும், சார்ஜ் வந்து பாஸ் ஆகும். சார்ஜ் பாஸ் ஆகுறனால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்ட் ஆகி நம்மளுடைய பல்பு வந்து க்ளோ ஆகும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் கிளாஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிளாஸ்டிக் ஸ்கேல், நம்ம உங்களுடைய ஸ்கேல் இருக்கும்ல, உங்களுடைய ஜாமெட்ரி பாக்ஸில் ஸ்கேல், அதில் வந்து அந்த 2 ஒயரையும் வந்துட்டு டச் பண்ணி பாருங்கள். பல்ப் வந்து க்ளோ ஆகுமா ஆகாது. ஆனால் பிளாஸ்டிக்கில் வந்து
எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து ஒரு இன்சுலேட்டர். வுட்டை எடுத்துக்கோங்க. வுட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா வுட்லேயே வச்சு பாருங்கள், பல்ப் வந்து க்ளோ ஆகாது. ஏன்னா வுட்டு வந்து ஒரு இன்சுலேட்டர். வுட்டில் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. நீங்கள் வந்து டிவிலலாம் பார்த்துருப்பீங்க, யாராச்சும் கரண்ட் ஷாக் அடிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஏதாச்சும் ஒரு வுட்டை எடுத்துகிட்டு வந்து தான் அவங்க கையில் வந்து அடித்து அதை பிரேக் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டியை அவங்க கையிலேருந்து பிரேக் பண்ணுவாங்க. ஸோ வுட்டில் ஏன் வுட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா வுட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. ஸோ ஈஸியாகவே நம்ம கட் பண்ணிடலாம். அண்ட் அலுமினியம் ஃபாயில், கேண்டில் எடுத்துக்கோங்க, நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் நீங்கள் ஸ்விம்மிங் நீடில் நம்ம ஊசி இருக்குல்ல, துணி தைக்கிற ஊசி, அதை வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள், அதில் வந்து கண்டக்ட் ஆகும். ஏன்னா அது வந்து மெட்டல் நீடிலாக இருந்துச்சுன்னா அதில் வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நிறைய ஆப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். லிஸ்ட் பண்ணிவிட்டு டேபிள் 12.1 பாருங்கள். ஆப்ஜெக்ட் யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் ஸ்விட்ச். ஸ்விட்சுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்டை வந்து இங்கே வந்து எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள், கீ, எரேசர், ஸ்கேல், மேட் ஸ்டிக், கிளாஸ் பேங்கிள். கிளாஸ் பேங்கிள்னால் கண்ணாடி வளையல், அயன் நெயில். ஸோ இன்னொரு காலமில் வந்து இந்த ஆப்ஜெக்ட்லாம் என்ன மெட்டீரியலால் மேடானது. இப்போ கீன் வந்து மெட்டலில் இருக்கும், இப்படி தானே. எரேசர் வந்து ரப்பரில் உருவாகிருக்கும். ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பிளாஸ்டிக் ஸ்கேல். மேட் ஸ்டிக் வந்து உட்டன். கிளாஸ் பேங்கிளில் வந்து கண்ணாடி வளையல என்ன இருக்கும், கண்ணாடி தான் இருக்கும். ஸோ கிளாஸ். அயன் நெயில் மெட்டல். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல வந்து இந்த ஒவ்வொரு பொருளையாக வந்து இந்த கீக்கு பதிலாக இந்த ஃபிகர் பி பாருங்கள், இந்த கீக்கு பதிலாக ஒவ்வொரு பொருளையாக வச்சு பாருங்கள். வச்சுட்டு நம்மளுடைய பல்ப் வந்து க்ளோ ஆகுதான்னு பாருங்கள். எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. இப்போ இந்த இதில் கீ வந்து மெட்டல். ஸோ எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுனால பல்பு க்ளோ ஆகும். ஸோ எஸ். எரேசர் வந்து ரப்பர், அதனால் பல்பு வந்து க்ளோ ஆகாது, நோ. ஸ்கேல் வந்து பிளாஸ்டிக், பல்பு வந்து க்ளோ ஆகாது, ஏன்னா அது ஒரு இன்சுலேட்டர். ஸோ நோ. மேட் ஸ்டிக்கும் வுட்லேயும் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது, ஸோ நோ. கிளாஸ் பேங்கிள், அயன் நெயில். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பல்ப் வந்து க்ளோ ஆகுதா இல்லையான்னு எஸ்ஆர் நோ வந்து போடுங்க இந்த டேபிளில். ஸோ ஏன் வந்துட்டு ஒரு மெட்டீரியலில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்னா அது வந்து கண்டக்டர். கண்டக்டர்னா ஒரு மெட்டீரியல் வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுச்சுன்னா அந்த மெட்டீரியல் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, கண்டக்டர்னு சொல்லுவாங்க. ஒரு மெட்டீரியலில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகலைன்னா அந்த மெட்டீரியல் எல்லாமே இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டீரியல்ஸ் which allow electric current to pass through them are conductors of electricity. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னென்ன கண்டக்டர்ஸ் இருக்குது, என்னென்ன இன்சுலேட்டர்ஸ் இருக்குன்னு தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. நம்மளுடைய பாடி வந்து கண்டக்டரா இன்சுலேட்டரா? நமக்கு ஷாக் அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும், அப்படிதானே. நம்ம வந்து ஒரு ஒயரில் போய் கை வச்சிட்டோம், என்ன ஆகும், நமக்கு ஷாக் அடிக்கும். அப்போ நம்ம பாடி வந்து ஒரு கண்டக்டர். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி நம்ம பாடிக்குள்ளே பாஸ் ஆகுது. அப்போது நம்ம பாடி வந்து ஒரு கண்டக்டராக ஆக்ட் ஆகுது. ஸோ வி ஏ ஹியூமன் பீயிங், நம்ம ஒரு கண்டக்டர் தான். அப்போது இந்த லெசன்லேருந்து என்ன சம்மரி, எலக்ட்ரிக் செல் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியோட ஒரு சோர்ஸ் வந்து எலக்ட்ரிக் செல். எலக்ட்ரிக் செல்லில் வந்து 2 டெர்மினல்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் டெர்மினல்ஸ், நெகட்டிவ் டெர்மினல். அண்ட் எலக்ட்ரிக் பல்பில் வந்து ஃபிலமெண்ட் இருக்குது. அந்த ஃபிலமெண்ட் வந்து அதனுடைய 2 டெர்மினல்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். எலக்ட்ரிக் பல்ப் வந்து எப்போ வந்து க்ளோ ஆகும், ஒளிவிடும், அதில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆகும்போது. ஒரு க்ளோஸ்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் தான் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஓகேவா? Switch is a simple device that is used either break the electric circuit or to complete it. Switch வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஆஃப் ஆன், அப்படிதானே. ஸோ ஒன்று வந்து அது ஒர்க் ஆகுறதுக்கு, இல்லை அதை ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்விட்சு. மெட்டீரியல்ஸ் தட் அலோ எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ தம் ஆர் கால்ட் கண்டக்டர்ஸ். ஒரு மெட்டீரியல் வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுச்சுன்னா அந்த மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, கண்டக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டீரியல் வந்து எலக்ட்ரிசிட்டியை மெட்டீரியல் பாஸ் பண்ணது, மெட்டீரியல் வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகலைன்னா அதை இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். Filling the blanks. A device that is used to break an electric circuit is called switch. Switch தானே எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை பிரேக் பண்ண நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏவோட ஆன்சர் வந்து switch. An electric cell has dash terminal. ஒரு செல்லில் வந்து எத்தனை டெர்மினல்ஸ் இருக்குது, 2 டெர்மினல்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ். மார்க் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் கேன் ஃப்ளோ த்ரூ மெட்டல்ஸ். மெட்டல் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுமா, ஆகும். அப்போ ட்ரூ. Instead of metal wire, a jute string can be used to make circuit. ஸோ ஒரு மெட்டல் ஒயருக்கு பதிலாக ஒரு நூல் வந்து வச்சா எலக்ட்ரிக் சர்க்கியூட்
ஃபார்ம் ஆகுமா? ஆகாது. ஸோ ஃபால்ஸ். எலக்ட்ரிக் கரண்ட் கேன் பாஸ் த்ரூ ஏ ஷீட் ஆஃப் தெர்மாகோல். தெர்மாகோலில் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா ஒரு ஷீட். ஸோ அது வந்து ஒரு இன்சுலேட்டர். தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஒய் த பல்ப் வுட் நாட் க்ளோ இன் த அரேஞ்ச்மெண்ட் ஃபிகர் 12.13. ஸோ இந்த ஃபிகர் பாருங்க, இந்த ஃபிகரில் வந்து ஏன் வந்து பல்ப் வந்து க்ளோ ஆகலை? ஸோ எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, க்ளோஸ்டு பார்த்தா தான் இருக்குது, ஏன் ஆகலை? நம்மளுடைய ஒரு ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரூ டிரைவரில் எண்டு பாருங்கள் உட்டால் மேடாயிருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு, இதில் வந்து உட்டு இருக்க இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ உட்டு வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணுமா? ஆகாது. அதனால என்ன ஆயிடுச்சு, உட் வந்து ஒரு இன்சுலேட்டர், அதனால எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணாது. அதனால உங்களுடைய பல்ப் வந்து க்ளோ ஆகலை. நெக்ஸ்ட் fourth one, complete the drawing shown in a figure 12.14 to indicate where the free ends of the two wires should be joined to make the bulb glow. ஸோ இந்த drawing வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும்? இந்த பல்ப் வந்து எரியறதுக்கு இந்த ஒயரை எடுத்து இதனுடைய பாசிட்டிவ்ல கொடுக்கலாம். அண்ட் இன்னொரு டிராயிங் பின் இருக்குல்ல, அதோட ஒயர் எடுத்து பல்போட இன்னொரு எண்டில் வந்து நம்ம கொடுத்தோன்னா பல்ப் வந்து க்ளோ ஆகும். ஏன்னா கரண்ட் எப்போவுமே க்ளோஸ்ட் பாத்தில் தான் ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் அன் எலக்ட்ரிக் ஸ்விட்ச்? நேம் சம் எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ் தட் ஹாவ் சுவிச்சஸ் பில்ட் இன்டு தம். ஸோ எதுக்காக வந்து எலக்ட்ரிக் ஸ்விட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஆன் அண்ட் ஆஃப் பர்பஸ்க்காக, அப்படி தானே? சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவோ பிரேக் பண்ணுறதுக்காகவோ நம்ம எலக்ட்ரிக் ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சம் எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ் இதில் எல்லாமே ஸ்விட்ச் வந்து பில்டினாக இருக்குது. நம்மளுடைய ரிமோட், நம்மளுடைய டெலிவிஷன், நம்மளுடைய ரெஃப்ரிஜரேட்டர், இதில் எல்லாமே வந்து ஸ்விட்ச் வந்து பில்டினாகவே இருக்குது, அப்படி தானே? ஃபேன், மைக்ரோவேவ் ஓவன், எலக்ட்ரிக் குக்கர்ஸ், இதில் எல்லாமே வந்துட்டு ஸ்விட்சஸ் வந்து பில்ட்டாக இருக்குது. Sixth question, would the bulb glow after completing the circuit shown in figure 12.14 if instead of safety pin we use an eraser? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஃபிகர் 12.14 வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? சேஃப்டி பின் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ரப்பர் யூஸ் பண்ணால் இந்த பல்ப் வந்து க்ளோ ஆகுமா ஆகாதான்னு கேட்குறாங்க. ஸோ ஆகுமா ஆகாதா? ஆகாது. ஏன்னா சேஃப்டி பின் வந்து ஒரு மெட்டலில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். ஆனால் ரப்பர் வந்து ஒரு இன்சுலேட்டரில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. அதனால பல்பு வந்து க்ளோ ஆகாது. இதான் வந்து ஆன்சர். 7th கொஸ்டின் பாருங்க, would the bulb glow in a circuit shown in figure 12.15? ஸோ இந்த ஃபிகரில் கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி கனெக்ட் பண்ணால் பல்பு வந்து க்ளோ ஆகுமா ஆகாதுன்னு கேட்குறாங்க. பல்ப் வந்து க்ளோ ஆகாது, ஏன்னா கனெக்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பல்போட ஒரு 2 எடுத்து செல்லோட நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அதே சேமான இடத்துலேருந்து எடுத்துகிட்டு பாசிட்டிவ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆகும், இந்த இடத்துல பல்ப் வந்து க்ளோ ஆகாது. 8th one, use the conduction tester on an object. It was found that the bulb begins to glow. Is that object a conductor or an insulator? Explain. ஒரு கண்டக்ஷன் டெஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கண்டக்ஷன் டெஸ்டர் வந்து யூஸ் பண்ணும்போது பல்ப் வந்து க்ளோ ஆகுது. அப்போது இந்த இடத்துல அந்த கண்டக்ஷன் டெஸ்டர் வந்து ஒரு கண்டக்டரா இன்சுலேட்டரான்னு கேட்குறாங்க. அப்போது பல்ப் வந்து க்ளோ ஆகிடுச்சு. அப்போ எலக்ட்ரிசிட்டி அந்த இடத்துல பாஸ் ஆகிருக்கு அந்த மெட்டலில். அப்போது அந்த டெஸ்டர் வந்து என்னது, ஒரு கண்டக்டர் தான். ஸோ எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுறதுனாலே அது ஒரு கண்டக்டர் தான். 9th question, why should an electrician use rubber gloves while repairing an electric switch at your home? Explain. எலக்ட்ரிஷியன்லாம் பார்த்தீங்கன்னா ரப்பர் க்ளவுஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஏன்? நம்மளோட வீட்டிலலாம் எலக்ட்ரிக் வேலையெல்லாம் செய்யும்போதுன்னா ரப்பர் வந்து, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், ரப்பர் வந்து ஒரு இன்சுலேட்டரில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. அதனால அவங்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரப்பர் க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் 10th question, the handles of the tools like screwdrivers and layers used by electricians for repair work usually have plastic or rubber covers on them. Can you explain why? ஸோ எலக்ட்ரிஷியன் யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ டிரைவர், ப்ளையர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய நம்ம பிடிக்கிற இடம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ரப்பர் ஆர் உட்டில் தான் மேடாக இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் பொருளை வேலை பார்க்குறோம், அப்படி தானே? ஸோ அதனால் அதனுடைய
கைப்பிடியெல்லாம் என்ன இருக்கும், ரப்பர் ஆர் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் அப்போ தான் என்ன ஆகும்னா எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம ஹியூமன் வந்து ஒரு கண்டக்டர். ஸோ எலக்ட்ரிசிட்டி நம்ம உடம்புல பாயாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அதை ரப்பர் ஆர் பிளாஸ்டிக்கில் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பற்றியும் சர்க்கியூட்ஸ் பற்றியும் ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.